ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. இப்போ எங்கேருந்து பேசுகிறோன்னா, கடைக்கு போயிட்டு வந்தேன். மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் எனக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. அதனால தான் என்னால் கடையில் வீடியோலாம் போட முடியல. நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் அப்புறம் ஒரு 3:30க்கு தான் நான் தூங்கியிருப்பேன். அப்போ தூங்கினேன்னா அதுக்கப்புறம் காலையில் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா பாப்பா பார்க்கணும்ல, நமக்கு வீடியோ முக்கியம் கிடையாது அப்படிங்கிறதுனால பாப்பாவுக்கு எல்லாமே செஞ்சேன். பாப்பாவுக்கு குளிச்சு விட்டு சோறாக்கி எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பண்ணால் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, என்னாச்சு ஏதாச்சும் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. சரண்யா வந்து டெய்லியும் வீடியோ போடுவாளே, இன்றைக்கி என்ன வீடியோவே காணும் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க சில பேர். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதாங்க நடந்தது. நைட்டு ஃபுல்லாக எனக்கு உடம்பு சரியில்லை. தலைவலினால தூங்க முடியல. என்னால் தூங்க முடியாமல் அதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு வழியாக தூங்கினது நல்லா தூங்கிட்டேன். வலி வேறையா நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்திரிக்க லேட்டாகிடுச்சு. எவ்வளோ லேட்டாச்சுன்னு சொன்னால் நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ரொம்ப லேட்டாக தான் நான் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சி டக்குன்னு வேலையெல்லாம் பார்த்து, ஏன்னா நம்மளை விட்டால் நம்ம குழந்தைய பார்த்துக்க யாரும் கிடையாது. என்னை விட்டால் யாரும் கிடையாது. அவளுக்கும் சரி, என்னோடய வீட்டுக்காருக்கும் சரி, என்னை விட்டால் யாரும் கிடையாது. அதனால் நான் தானே பார்த்தாகணும். அதனால் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்னாச்சுங்கிறத தெரியல. இவ்வளோ நேரம் ஆகி போச்சு. நான் இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எங்கள் மாமா வருவாங்க, வருஷோட அப்பா வருவாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போக சொல்லணும். என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி இருக்குது, தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல.